ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போதும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வன் கேட்கிறோம். முற்றிலுமாய் எல்லாரையும் ஆண்டு கொண்டு அவர்களோடு பேசி ஆண்டவரே வார்த்தைகளை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க நீர் உதவி செய். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் கிருபைக்காக தேவன் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவாதி தேவன் உங்களை எல்லா நன்மைகளால் நிரப்புவாராக, எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் உங்களோடு இருந்து பெருகுவதாக. நம்ம தொடர்ந்து 1 பேதுருல 3 அதிகாரம் பார்த்திருக்கிறோம். இடையில 2 வாரங்கள் என்னால பிரசங்கிக்க முடியல. ஏன்னா 2 மரணங்கள் இதெல்லாம் காரணத்தினால என்னால பிரசங்கிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அதான் நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன சின்ன சின்ன பாடு வந்தாலும் அதை தாங்கிறதுங்கிறது கஷ்டமான காரியம். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டாலும் சரி, அல்லது சொன்ன வியாதி வந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏமாற்றம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன பாடுகள் வந்தாலும் யாருக்கும் பாடுபடுறத அப்படி யாருக்குமே பிடிக்காது. அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நமக்காக மாம்சத்திலே அவர் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையும் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அந்த எண்ணத்தை கொண்டு உங்களுடைய சிந்தையில வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டா, அதனால நம்மளும் பாடுபட்டுதான் ஆகணும். நம்ம இந்த உயரமான ஒரு இடத்திற்கு நம்ம செல்ல போகிறோம். உன்னதமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால கட்டாயமா என்ன செய்யணும்? நம்ம பாடுபட்டுதான் ஆகணும். இப்ப கூட நம்ம ஒரு தெசலோனிக்கேயர்ல வாசித்தீங்க இல்லையா? அதுல வாசித்தீங்கன்னா 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படி பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை நிறைந்த அந்த ராஜ்யத்துக்கு போகும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களுக்காக அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை சேவ் பண்றதுக்காக ஆண்டவர் இந்த பாடுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். முதல்ல ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுச்சு, எப்படி வரலாம்? நல்லா தானே நடந்துட்டு இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா பைபிள் படிச்சேன், எல்லார்ட்டையும் அன்பா நடந்து கொண்டேன், எந்த பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல, ஏன் எனக்கு இப்படி வரணும்? அப்படி யோசிக்க கூடாது. பாடுபட்டுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்ட, நாமும் இந்த மாம்சத்துல இருக்கும்போது பாடுபட்டாகும். அந்த எண்ணத்தை நமக்குள்ள உள்ளத்துக்குள்ள நம்ம வச்சுக்கணும். 2வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அதாவது பொதுவாக நம்முடைய சிந்தை வேற, தேவனுடைய சிந்தை வேற. இப்போ எப்படி இந்த பாடுகளுக்குள்ள ஏன் அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளை பாடுபடுறது, கஷ்டப்படுறது, கண்ணீர் விடுறதெல்லாம் பார்த்து அவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனாலும் எதுக்காக இந்த பாடுகளுக்குள்ள அனுப்புறார் அப்படின்னு பார்க்கும்போது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படும். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால, அந்த பாடுகள் இருக்கும்போது தவறான சிந்தனைகளோ, தவறான பேச்சுக்கள் பேசுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப யோசிப்போம். பொதுவா நம்ம சோதனை காலத்தை விட எந்த சோதனைகள்லாம் சமூகமா சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் தைரியமா பேசுவோம், மற்றவங்களை பத்தி தைரியமா இந்த காரியத்தெல்லாம் செய்வோம். ஆனா ஒரு பாடுபட்ட பாடுகள் நேரத்துல, சோதனை நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம்.
எதையும் பேசுறதுக்கு யோசிப்போம், மற்ற மேல குறை சொல்றதுக்கு யோசிப்போம், கோவப்படுறதுக்கு யோசிப்போம். எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி மனுஷன் விருப்பத்தின்படி நடக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்ம என்ன செய்வோம், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றும் இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போக போறோம், அந்த மகிமை அடைய போறோம், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக அப்படின்னு இருக்கு. இவ்வளவு பெரிய சிலாக்கியம். அவர் வரும்போது நாம் அவரை போலவே இருப்போம் அப்படிலாம் சொல்லப்படும். அவ்வளவு பெரிய பெரிய சிலாக்கியம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது ஏன் பாடுகளை நாம் சகிக்க கூடாது? பாடுகளின் போது ஏன் பொறுமை இழந்து காணப்படுறோம்? நிறைய கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், சில நேரம் ஏன் வரணும், எதுக்கு வரணும், பல கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஆனா அது எல்லாமே நன்மைக்காக நாம் பாவங்களை விட்டு என்ன செய்கிறோம், ஓய்ந்திருப்போம் என்று சொல்லப்பட்டு. அதனால பாவங்கள் வரும்போது என்ன செய்யணும்னு சொல்லி இந்த நம்ம இதே அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. 12, பிரியமானவர்களே, ஆ. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி, நம்மை சோதிப்பதற்காக தேவன் என்ன பண்றாராம், ஒரு அக்னியை அனுப்புகிறார், ஒரு சோதனையை அனுப்புகிறார், ஒரு பாடு ஒன்றை அனுப்புகிறார், ஒரு பிரச்சனை ஒன்றை அனுப்புகிறார். அதை பார்த்து என்னடா திடீர்னு இப்படி வந்துச்சு, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, ஏன் எப்படி திடீர்னு ஒரு நடக்கணும், நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு திகைக்காதீங்க அப்படின்னு சொல்ற. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படும். இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படும் போது அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது நீங்க என்ன பண்ண போறீங்க, களிகூர்ந்து மகிழ போறீங்க. களிகூர்ந்து, எப்பவும் சந்தோஷமா இருந்தா ஒரு சந்தோஷமான செய்தி வர ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா அந்த உலகத்துல பல பாடுகள் துன்பங்கள் நடுவில் சகித்து இருக்கும் போது அவர் வரும்போது களிகூர்ந்து மகிழ போகுது. சாதாரண சந்தோஷம் எல்லாம் அதுக்கு களிகூர்ந்து மகிழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ரிஜாய்சிங் நமக்கு கிடைக்க போகுது. அதனால பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானால் சந்தோஷப்படுங்க. எப்பவுமே பிரசங்கிக்கிற நானாகவே இருந்தாலும் சரி, பாடுகள் வரும்போது ஒரு சந்தோஷம் எல்லாம் போயிருக்கு. நேற்று கூட எங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஊழியத்துல ஒருத்தர் எவ்வளவு நம்மளை வஞ்சகமா பண்றாரு, இடைஞ்சல் பண்றாரு, வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி கவலைப்பட்டுட்டு இருக்கான். பட் இட் இஸ் ராங். அது தப்பு. ஏன்னா பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள். அவரும் அப்படித்தான் பாடுபட்டார். அவர் அப்படிதான் எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்காக சுமந்தார். இப்போ நாம சுமக்க வேண்டியது அவசியம். நமக்கு வர்றதுலாம் ரொம்ப சிம்பிள். அவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் இந்த பூமிக்கு வந்து அற்ப மனிதர்கள் ஒண்ணுக்கு உதவாத தூசிகளால் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், முகத்துல காரி துப்பப்பட்டார். நம்மளதான் யாரும் பக்கத்துல துப்புனா கூட நமக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதனால அது பாடுகளுக்கு பங்காளினா நம்ம சந்தோஷப்படுவதற்கு என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நன்றி செலுத்துவதற்கு, ஆண்டவர் துதி செலுத்துவதற்கு, உம்முடைய பாடுகளை நானும் பங்காளியா இருக்கிறேனே ஆண்டவரே, உம்மோடு கூட நானும் இந்த பார்ட்னரா இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யணும், நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்துவர்களாய் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். மறுபடியும் இந்த 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிங்க. 3ஆம் வசனம். வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுதும் நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அதாவது ஒரு ஃபாரினர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, பிளெஸிங்ஸ் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பாடுகளில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பாடுகள் படுறதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. சும்மா தேவன் நம்மளை வந்து என்ன செய்யல, ஒண்ணுமே பிரச்சனைகள் பண்றது இல்லை. ஒரு நோக்கத்தோடு இன்னும் நம்மிடத்துல இருக்கிற சில பிசிறுகள் எல்லாம் அகன்று போக முடியாது,
சில குறைவுகள் எல்லாம் அகன்று போகும்படியாய் அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, இந்த சோதனைகள் வழியாய் நம்மை நடத்துகிறார். இன்னும் பொறுமை உண்டாகிறதுக்கு, இன்னும் சார்ந்த குணம் நம்ம இடத்துல உண்டாகிறதுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இன்னும் நம்முடைய அன்புல நம்ம வளர்றதுக்கு, இதுக்காக தான் தேவன் என்ன செய்யறார், இந்த சோதனைலாம் நடத்துறாரு. இங்க என்ன சொல்லப்படுறா, அந்த துன்மார்க்க உடைய அதாவது பழைய காலத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நம்ம புறஜாதிகள் மாதிரி வாழ்ந்து வந்தோம். அப்போ எல்லா அநியாயங்களையும், அக்கிரமங்களையும், பாவங்களையும் நாம் செய்து வந்தோம். ஆனால் அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள்லாம் சரியா பேசக்கூட அவங்களுக்கு என்கிட்ட விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் அப்படிதான். நீங்களா இருந்தாலும் சரிதான். நீங்க முன்னாடியை விட நல்ல அன்புள்ளவர்களா மாறி இருப்பீங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா மாறி இருப்பீங்க, இன்னும் மற்றவங்களை நேசிக்கிறவங்களா மாறி இருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் உலகத்தாரெல்லாம் உங்களை வெறுப்பாங்க. காரணம் என்னன்னா, நீங்க அவங்க மாதிரி இல்ல. பழைய அந்த துன்மார்க்க நிலையை விட்டு மாறி வந்துட்டீங்க. அதை பார்த்து அவங்க என்ன பண்றாங்களாம், ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் என்று சொல்லப்படும். தூசிக்கிறார்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு காலத்துல நீங்க அவங்களோட எல்லாத்துலயும் கலந்து இருக்கும்போது அவங்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, உங்களை பாராட்டுவாங்க. ஆனா இப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் நீ மட்டும் இவன் மட்டும் என்ன இப்படி பரிசுத்தமாய் மாறிவிட்டாளே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்கன்னா, தூசிப்பார்கள், பாராட்ட மாட்டார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அப்போ இதற்காக உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த இதை முடிச்சுக்கிறேன், நீங்க அடுத்த வாசிக்க தயவுசெய்து. உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. மரிச்சிட்டா அவ்வளவுதான், அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாது அப்படி இல்லை. மரித்தோருக்கும் என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. உயிரோடுகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்பிப்பார்கள். இன்னைக்கு பரிகாசம் பண்ணலாம், கேலி செய்யலாம், நிந்திக்கலாம், அவமானமா பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது நிச்சயமானது, மாறாத ஒன்றாக இருக்கு. இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி விசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு மரித்து போயிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்துல இருக்கும்போது அவங்க ஆக்கினைக்கு தீர்ப்புக்குள்ள இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, ஆண்டவர் பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஆவியிலே பிழைக்கும்படியாக தான் என்ன செய்ய அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லா மனுஷருக்கும் அதனாலதான் அறிவிக்கப்பட்டது. அவங்க பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்களையும் தேவன் மன்னிக்கும்படி என்ன செய்யற, அவர்களுக்கு என்ன செய்யுது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 7ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. முடிவு சமீபமாயிற்று. எப்போ? பேதுரு காலத்திலே. இப்போ அதை விட்டு எத்தனையோ ஆண்டு காலம் நம்ம வந்துட்டோம். அவர்கள் ஒருவேளை சுவிசேஷம் அறிவித்தது அந்த கிபி 30-35ஆம் ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா 33 வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அதுக்கு பிறகு பேதுரு அதுக்கு பிறகு எழுதினார். இது 60ஆம் ஆண்டா இருக்கலாம், கிபி 60ஆக இருக்கலாம். அப்பவே சொல்றாரு எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் ஆயிட்டுன்னு சொல்லி. அப்போ இன்னும் நமக்கு நம்ம இவ்வளவு காலத்தை 2000 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். இப்போ முடிவு ரொம்ப சமீபமா இருக்கிறது. எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். ஆகையா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஒரு தெளிவோடு இருக்கணும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பற்றி யோசித்து கலங்கி குழம்பி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சது கிடைக்காம இருக்கலாம், ஜெபம் பண்ணது கிடைக்காம இருக்கலாம், கட்டாயம் வேண்டியது ஆண்டவர் எப்படியாவது தந்துருவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்து கிடைக்காம இருக்கலாம்.
ஆனாலும் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி. நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர். இந்த உலகத்துல சில ஆசீர்வாதங்கள் குறையா இருக்கலாம். ஆனாலும் நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அந்த தெளிந்த புத்தி. எனக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்வார். சரியாக தான் செய்வார். அவர் நல்லவர். நன்மையாக தான் நடத்துவார். எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்தியோடு கூட இருந்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்னத்த ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது? இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டோம், இன்னும் நடக்கலையே. ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க. கர்த்தருக்கு தெரியும் எதை, எப்போ, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜெபம் பண்றதுக்கானால என்ன பண்ணுங்க? அதான் ஜாக்கிரதையா இருங்க. விட்டுறாதீங்க. திடீர்னு குடும்பத்துல ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது வேறு மாதிரி வார்த்தைகள் வரலாம், பிள்ளைகளுக்குள்ள வரலாம். வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு ஜெபம்லாம் வேண்டாம்னு விட்டுறாதீங்க. இப்படியா இணைந்து சமாதானம் அடைந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதான் முடிஞ்சு போச்சே, இனிமே ஜெபம் பண்ணி என்ன செய்யறது அப்படிலாம் யோசிக்க. ஜெபம் பண்ண என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 21:36 வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அதாவது நம்ம ஒரு காரியத்தை இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா என்ன சொல்லப்படுறது? படத்துல யுத்தங்கள் உண்டாகும், கலகங்கள் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், பஞ்சம், கொள்ள நோய் இதெல்லாம் ஏற்படும். ஆண்டவரை பற்றி பிரீச் பண்றவங்களா சிறையில் அடைக்கப்படுவார்கள். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களுக்கு சிலரை கொலை செய்வார்கள்லாம் அவர் சொல்றார். அப்போ இன்னும் உபத்திரம் தான் வரும். இப்போ வயநாட்டுல ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்படுச்சு. லேண்ட்ஸ்லைடுலாம் இன்னும் வரக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் லேண்ட்ஸ்லைடு வராம ஆக்கிடுவார்னு நினைக்கிறீங்களா? மோசமா தான் போகும் உலகம். சிலர் ஜெபம் பண்றோம், 3வது உலக யுத்தம் ஆரம்பிக்க கூடாதுன்னு. அவர் சித்தம் வச்சிருக்காரு 3ஆம் உலக யுத்தம்னா அது கட்டாயம் நடந்தாகும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்றோம். எல்லா யுத்தங்கள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா உலகம் முழுதும் அப்படிதான் நடக்கும். யுத்தங்கள், போர்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்க. அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுது. ஒருவேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்க. ரூமர் ஆஃப் வார்ன்னு இருக்கு. வார் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ன்னு இருக்கு. வந்துடும். அதனால சில ரூமராகவும் சில இருக்கலாம். பட் கட்டாயம் உலகத்துல எல்லாமே நடந்துட்டு மோசமா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு தகுதி உள்ளவங்களா? இது எல்லாத்துக்கும் தப்பி என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எல்லாம் பாட்டு பாடுவோம். இதே மாதிரி என்ன நடந்தாலும் அவரையே உறுதியா பற்றி கொண்டிருந்து அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பவும் ஜெபம் பண்ணி வச்சுங்க, விழிப்போடு இருங்க. சில நாட்கள்ல நைட்ல தூக்கமே வராது. ஓங்கி ஓங்கி திரும்ப திரும்ப ஆண்டவரே தயவு கெஞ்சி எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் தூக்கத்தாங்கப்பா, 3 மணி ஆச்சு, கொஞ்சமாவது நான் தூங்குறேன்லாம் கேட்பேன். செல்லம் கிடைக்காது. ஆனா ஆண்டவரிடத்துல நிறைய நேரம் ஆவியிலே நிறைந்து நேபாசையில அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுட்டேன், ஆண்டவர் அதை விரும்புகிறார். நான் தூங்குறதை விட எதை விரும்புகிறார்? அவரோடு கூட ஜெபத்திலே தொடர்பு கொள்வதே ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால இப்போ கொஞ்சம் அப்படி தூக்கம் வர்றதுனால ரொம்ப கவலைப்படுறது கிடையாது. பிறகு எப்பாவது மத்தியானமாவது எப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். அதுதான் அவருக்கு முக்கியம். ஜெபம் பண்ணி விழித்திருப்பது. விழித்திருத்தல்னா தூங்காம இருக்கிறது இல்ல, விழிப்போடு இருக்கிறது, எச்சரிக்கையா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறது. அதனால நம்ம ஜெபம் அதிக நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. காலையில ஒருக்கா ஜெபம் பண்ணிட்டோம் போதும், அல்ல சாயந்தரம் ஒருக்கா, நைட் ஒருக்கா ஜெபம் பண்ண போறோம் போதும் இல்ல.
எப்போதும் ஒரு ஜெப ஆவியோடு கூட இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு துதித்துக் கொண்டு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பொதுவாக இதை நான் ஜெபத்தை குறிச்சு பேசும்போது எனக்கு ஆக்ட்ங்கிற வேர்டு ஞாபகம் வந்துச்சு. ACT, ஆக்ட். நான் ஆரம்ப காலத்துல ஜெபத்தை பற்றி சொல்லும்போது இதை சொல்லுவாங்க. ஆக்ட் அப்படின்னா ஏன்னா அடோரேஷன், டீனா கன்ஃபெஷன், டீனா தேங்க்ஸ் கிவிங். முதல்ல ஆண்டவரை புகழுது. ஃபர்ஸ்ட் பிரேயர்ல நேரடியா போன உடனே ஆண்டவரே என்ன அப்படி வச்சுட்டீங்க, அப்படி வச்சுட்டீங்க, அதுக்கு பதில் தரல, இதுக்கு பதில் தரல, அப்படிலாம் போகாம ஃபர்ஸ்ட் அவர் மகா பெரிய தேவன், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னதமான தேவன், அவரை புகழ வேண்டும், அடோரேஷன். அடுத்து கன்ஃபெஷன், தன்னுடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையணும். அடுத்ததா அவர் நம்முடைய ஜெப கேட்டு நமக்கு தந்தவைகளுக்காக நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. இல்லாத கிடைக்காததுக்காக எல்லாம் புலம்பிட்டு இருக்காது. தேங்க்ஸ் கிவிங், நன்றியோடு இருங்க. எப்பவும் இதுவாது கிடைச்சிருக்க, இது கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பி. ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்படி வைக்கணும், எவ்வளவு உயரத்தை கொண்டு போனோம் அவருக்கு தெரியும். எப்படி ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், எவ்ரிதிங் ஹி நோஸ். எல்லாத்தையும் அழிச்சு எடுத்து அப்படி போடலாம் விரும்ப மாட்டார். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்று உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். அதனால அவரிடத்துல தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயமா நம்மை உயர்த்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணுமா, ஒருத்தர் ஊக்கமான அன்பு, ஒரு டீப் லவ், பிரிக்க முடியாத அன்பு. பொதுவா தாய் பிள்ளையினுடைய அன்பை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பிள்ளைகள் எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் சரி, கீழ்ப்படியாம போனாலும் சரி, என்னுடைய பிள்ளையை நான் இப்படி மறப்பேன், தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ அப்படின்னு. அதனால தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு குற்றம் செய்தாலும் மன்னிக்கிறது காரணம் என்ன, அந்த அன்பு. அதே போல மற்றொரு இடத்துல என்ன செய்யணுமா, அன்பு காட்டணும். சின்ன ஒரு தவறு செய்தாலும் உடனே நம்ம கட்டாயம் தூக்கி எறிஞ்சிரும். நானும் தான் இனிமே அவங்களோட உறவுலாம் வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற. பட் எல்லாம் என்ன செய்யணும், மேலான இது அன்பு தான், ஊக்கமான அன்பு, டீப் லவ் கொள்ளணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா மற்றவர்கள் செய்யற குற்றங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அதை கவர் பண்ணுது. லவ் கவர்ஸ். அவங்க எவ்வளவு திரளான பாவங்களை மூடும் சொல்லி, நமக்கு ஒரு பாவம் ரெண்டு தடவை தப்பு பண்ணிட்டாலே நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா. நம்முடைய திரளான பாவத்தை அவர் மன்னித்தார். அப்படி இருக்கும்போது நாமும் என்ன செய்யணும், மற்றவருடைய குற்றங்களை, பாவங்களை, அவள் நமக்கு விரோதமா செய்த தவறுகளை என்ன செய்யணும், மன்னிக்கணும். அன்பு திரளான பாவங்களையும் மூடும். நானே 2 பேர் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கேன். ஆனா நான் இப்போ உணர்றேன், அதான் தவறு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இப்போ இந்த மற்றவருடைய பாவங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், மன்னித்து விட வேண்டும். 9வது வசனம் வாசிங்க. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள்னு சொல்லப்படுது. ஏன் முறுமுறுப்பு வருது, உபசரிக்கிறத ஏன் முறுமுறுப்பு வருது? இல்ல இவருக்கெல்லாம் ஆக்கி போட வேண்டியது இருக்குதே, இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம், இந்த ஆளுக்கெல்லாம் இப்படி செய்யலாம், இப்படி துரோகம் பண்ணவனாச்சு, இவனுக்கெல்லாம் எப்படி உபசரிக்கிறது, குடும்பத்துக்கு இப்படிலாம் செய்த ஆளாச்சு. ஆனா முறுமுறுக்காம என்ன பண்ணுங்க, உபசரியுங்கள். உபசரிக்கிறது மிக முக்கியமான ஒரு பண்பு கிறிஸ்தவத்துல. பல இடங்கள்ல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:1-2 கூட வாசிங்க. எபிரேயர் 13 அதிகாரம் 1-2.
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அப்படி தேவதூதரை கூட அன்னி தெரியாம என்ன செய்தாங்களாம், உபசரிக்கிறது உண்டாம். அதனால என்ன செய்யுங்க, உபசரிக்க மறவாதிருங்கள்னு சொல்லப்படுது. இது சொன்னவன, இந்த வசனம் சொன்னவனுங்களுக்கு யார ஞாபகத்துக்கு வருது? ஆபிரகாம். ஆபிரகாம், இன்னொன்னு யோசேப்பு, லோத்து. லோத்து. லோத்து இல்லையா? லோத்து உபசரிச்சதுனால, ஆபிரகாம் உபசரிச்சதுனால தான் அவனுக்கு சொல்றாங்க, உண்மையே சொல்றாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு செய்ய நன்றிதை நான் மறப்பேனோ. அது மாதிரி லோத்து தேவதூர்ல அவனை கையை பிடிச்சு என்ன செய்யிட்டாங்க, இழுத்து கொண்டு போனாங்க. அவனுக்கு போறதுக்கே மனசு இல்லை இந்த இடத்த விட்டு. ஆனாலும் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வெளியே விட்டாங்க தேவதூர். ஏன்னா அவன் உபசரிக்கும் தன்மை. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, உபசரிங்க. யாரா பிச்சைக்காரங்க வந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, ஒரு இட்லியோ 2 இட்லியோ போட்டு விடுங்க. அது மாதிரி உறவினர்கள் நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும், நமக்கு துரோகம் செய்தவர்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அன்பா உபசரிங்க. மீண்டும் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதாவது அவனவன்கிறது எவ்ரி ஒன் அப்படிங்க இங்கிலீஷ்ல. ஒவ்வொருவனும் பெற்ற வரத்தின்படியே. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு, கட்டாயமா வரம் இருக்கு. அது இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்திருக்கிறார், வரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம உலக கவலையிலே தான் வாழ்றோமோ ஒழிய நம்மை கொண்டு மற்றவங்களை ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத பெரும்பாலும் யாரும் நினைக்கிறது கிடையாது. நான் கிட்டத்தட்ட இப்போ 47 வருஷமா ஊழியம் செய்திருக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஊழியம் செய்யணும், வரங்கள் பயன்படணும் அப்படி விரும்புறவங்களாம் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. எல்லாரும் வந்து வேணா வசனத்தை கேட்டு போவாங்க, பிரசங்கத்தை கேட்டு போவாங்க. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு இதை ஒழிய மற்றபடி நான் பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற விரும்புறது கிடையாது. இதுக்காகவே ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொன்னார் இல்லையா? ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் உக்ரானர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. நல்லா நீங்க ஜெபம் பண்ணா உடனே சுகமாகனா அப்படிப்பட்டவங்கள பாருங்க. யாரெல்லாம் சுகவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்ல ஜெபத்திலையும் பைபிளை படிக்கிறதுலையும் வாசிக்கிறதையும் அதிகமா இருந்தீங்கன்னா உங்க மூலம் ஆறுதலான வசனங்கள் வரும், தீர்க்க தரிசன வரங்கள் வரும், வெளிப்படும். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்றேன், பக்தி என்ன செய்யறானா, பக்தி விருத்தி உண்டாகும், ஆறுதலும் தேர்தலும் உண்டாக பேசுகிறான் அப்படின்ற. உங்களால மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், ஆறுதல் தேர்தல் கிடைக்கும். இதெல்லாம் நாடுங்கள் என்று வேற சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், முக்கியமா தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் அப்படிலாம் சொல்லப்படுது. நமக்குள்ளே இருக்கிற ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அப்படியா மற்றவங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். உங்களுக்குள்ள ஆண்டவர் வரங்களை வைத்திருப்பார், உங்களுக்கு தெரியாது. நீங்க விருப்பப்பட்டு நீங்க அதிகமா அதுக்காக ஜெபம் பண்ணி நல்ல பைபிள் படிச்சு பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க மூலம் வரங்கள் நிச்சயமா கிரியை உங்களுக்கு. அதனாலதான் பற்பல கிருபையுள்ள இவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்ரானக்காரர் போல. உக்ரானக்காரன்னா அவனுக்கிட்ட நிறைய பணம் இருக்கும், பொறுப்புல கொடுக்க இருப்பாங்க. அதை மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்வான், பகிர்ந்து கொடுப்பான். அதே போல உங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களை என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. எந்த வரமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு எவ்வளவு அழகா எவ்வளவு குரூப்ஸ் என்ன செய்யறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் அவ்வளவு அருமையா பாடுறதை பாக்குறோம். அப்போ ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நமக்கு தெரியாது. ஆனா 5 தாளந்து உள்ளவன்
இன்னும் 5 தாளந்துகளை என்ன செய்தான்? சம்பாதித்தான். அப்ப நமக்கு இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி போது இன்னும் 5 அதிகமான வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுல தயவு செய்து வாஞ்சை காட்டுங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? அழைப்பார். ஒண்ணுமே பயன்படுத்தாதவன்னு பார்த்து பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, சோம்பேறி. எனக்கெல்லாம் 73 வயசாச்சு. இன்றைக்கும் டெய்லி எங்கேயாவது ஒரு ஊழியம் இருந்துச்சுன்னா நான் போயிடுவேன். அது நான் நாகப்பட்டினத்துல இருக்கும்போது அது தான் ஓடிட்டு இருந்தேன். ஆனா தஞ்சாவூருக்கு வந்த பிறகு தேவன் வேறு விதமான ஊழியத்தை கொடுத்ததுனால அவ்வளவு பண்ண முடியல. ஓடணும் ஓடணும் ஓட வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் எனக்கு இருந்துட்டே இருக்கும் எப்பவும். அதெல்லாம் அழகாக பெர்க்மன்ஸ் ஒரு பாடல்ல எழுதியிருக்கிறார். ஓடி ஓடி உழைத்திடுவோம் அப்படின்னு. அவர் இப்பவும் அப்படிதான் ஓடிட்டு இருக்காரு இந்த வயசுலயும் தளராமல். அதனால வரங்களை பயன்படுத்துங்க. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு நல்ல வரத்தை தாங்க ஆண்டவரே, குணமொப்பம் வரத்தை தாங்க, தீர்க்க தரிசனம் வரத்தை தாங்க. அதெல்லாம் கேளுங்க. அதுல ஒரு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 4-10. 1 கொரிந்தியர் 12 4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 10 வருஷம் வரைக்கும். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த வரங்கள்லாம் இருக்குது. இதுல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்லேஷன் தவறு. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கு இல்ல. எனக்கு குணமாக்க வர்றதா அது எனக்கு புரோஜனம் இல்லை, மற்றவருடைய புரோஜனத்துக்கு. வித்தால் அப்படின்னு இருக்கும். அதாவது மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள் இருக்கும். அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் பைபிள்லாம் சேர்த்து படிக்கணும். அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்குது, அறிவை உணர்த்தும் வசனம் இருக்குது, விசுவாச வரம் என்று ஒன்று தனியா இருக்குது, குணமாக்கும் வரம் இருக்குது, அற்புதங்களை செய்யும் சக்தி, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு, கடல்ல நடந்தார், இப்படிப்பட்டதெல்லாம் அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்றது, மற்றவங்க பேசுற பாஷை என்ன செய்யறது, அதை டிரான்ஸ்லேட் பண்றது, இன்டர்பிரட் பண்றது. இப்படி இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடத்தி தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு ஒவ்வொருவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்குங்கிறது ஒவ்வொருவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ எல்லாருக்கும் வரங்கள் இருக்குது. இந்த வரங்களை நீங்க என்ன செய்யணும்? நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். முதல்ல ஐடென்டிஃபை யுவர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வரம் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த வரத்தை என்ன செய்யணும்? அது வளர்ச்சி அடைய செய்யணும். மற்றவர்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும்போது இல்லையா? நிறைய பேர் ஒரு கூட்டத்துக்கு போனா என் பேரை சொல்லி ஒவ்வொரு பேரை சொல்லி உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார் அப்படி சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அது ஒரு வெளிப்பாடு வரும். அப்ப அந்த அப்படிப்பட்ட வரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஒரு இடத்துல இப்போ ஒரு குடும்பத்துல போய் ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்கன்னா அது எவ்வளவு ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதை முதலாக உங்களுடைய உள்ளத்துல ஆழமா பதியணும். எங்க வீட்டுல சொல்லிட்டு இருப்பாங்க, மகனுக்காக இதுக்கு பண்ணுங்க, ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பண்றது இல்லை. அது கடவுள் கொடுப்பார். நான் என்னுடைய முழு ஜெபமும் ஒரு 300-400 பேருக்கு நான் ஜெபம் பண்றேன். ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக ஜெபம் பண்றேன், சினிமா ஸ்டார்ஸுக்காக ஜெபம் பண்றேன், அரசியல்வாதிகள் ராகுல் காந்தியா அப்படி பிரியங்கா காந்தி அப்படி அது ஒரு நிறைய பேர் பண்றேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்றேன், அது ஒரு 120 பேருக்கு மேல இருக்கிறாங்க.
இன்னும் என்னோட படிச்ச கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியா பண்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தனியா, சிஎஸ்ஐல என்னோட பாஸ்டர்ஸ்க்காக, ஊழியக்காரங்களுக்காக தனியா, இப்படி பல ஜெபங்கள் நான் வைத்து பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு அததான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே சாவக்கூடாது. பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும் மத்தவங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? வரங்களை பெற்றுக்கொடு. வரங்களை பெற்றுக்கொள்ளணும் தாழ்வு கிடையாது, உயர்வு தான். ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு அறையில நாங்க 4 பேர் படுத்திருப்போம். எங்க அப்பா, அம்மா, நான், என் தம்பி. என் காலெல்லாம் நீட்ட கூட முடியாது ரூம்ல. பெரிய ஆளான பிறகு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் அவருக்கு பாடக்கூடிய வாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ பல நாடுகளுக்கு போய் இப்ப எல்லாம் பெரிய பெரிய வீட்டுல உயரமான இடத்துல வாழக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம வரத்தை பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. பட் அந்த வரங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த வரத்தின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். அநேகர் மனம் திரும்புவார்கள். அன்றைக்கு அப்படிதான் அப்போஸ்தலர் கைகளினாலே பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யப்பட்டது. இப்போ ஏராளமான மக்கள் சாலமோன் மண்டபத்திலே கூடி வந்தார்கள் பார்க்கிறோம். அப்போ அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு செய்யப்படும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளுக்காகவும் அவங்களுக்காக இவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்காக நீங்க அழைக்கப்படவே இல்லை. எஸ்தர் ஜெபக்குழுவும் தனியா அவங்கள பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க விருப்பம் கிடையாது, செல்வியோட விருப்பம் கிடையாது. உங்களே அழைத்து வந்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு. ஏன்னா உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புறார். பயன்படாத பொருள் வீட்டுல எதுக்கு சொல்லுங்க? வீட்டுல ஏதாவது ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு பொருள் நம்ம வச்சிருப்போமா? ஒரு அருவாவா இருக்கலாம், கத்தியா இருக்கலாம், அல்ல ஒரு ஸ்பூனா இருக்கலாம், ஒரு பாத்திரமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது பயன்படக்கூடிய பொருள்னா நம்ம வீட்டுல வைப்போம். பயன்படாத பொருள்னா அதை கடைக்காரண்ட தூக்கி போடுறோம். இப்போ ஆண்டவரும் அப்படிதான். நீங்க பயன் இல்லாத பாத்திரமா இருந்தா உங்களை அவர் ஒன்றும் கன்சிடர் பண்ணவே மாட்டார். அதை ஞாபகம் வச்சுங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனேன்னு சொல்லி அவனை எங்க புறம்பான இருள தள்ளி போடுங்கன்றார். அது மாதிரி நமக்கு நேர்ந்துடக்கூடாது. அதனால இன்றைக்கு நான் சிறப்பாக ஆண்டவர் உங்களோடு இந்த நாள்ல பேசுறார். ஒரு பயனுள்ள பாத்திரமா மாறுங்க. பதினோராம் வசனத்துல ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஆண்டவருடைய வேர்டு எல்லாம் ஆராய்ந்து தியானித்து அதை நம்ம என்ன செய்யணும்? அப்படி பேசணும். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் பொருளாசை தான். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அப்படி ஆயிடுவா, இப்படி ஆயிடுவான்னு மற்றவங்களை பற்றியே கவலை. நீ உயர்ந்துருவா 4 வீடு. ஒரு ஆள் சொல்றான் 22 இடத்துல எனக்கு பிளாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு ஊழியக்காரன். அவன் பேட்டா தீர்க்கதரிசின்னு சொல்றான். என்ன பிரயோஜனம்? நீ 50 இடத்துல வாங்கி என்ன பிரயோஜனம்? அதே சோறை தான் சாப்பிட போற. அதுவும் வியாதி ஆயிரும். அப்புறம் விரும்பினதையும் சாப்பிட முடியாம ஆயிரும். அதனால என்ன பிரயோஜனம்? அதனால போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள். இப்போ இன்னொன்னு, சாவே கிடையாதான். பைபிள சொல்லி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க சாவே மாட்டாங்க. நாங்க எல்லாரும் மரிச்சிட்டாங்க. பேதுரு மரித்தார், யோவான் மரித்தார், யாக்கோபு மரித்தார், பவுல் மரித்தார். எல்லாரும் தான் மரித்தார்கள். எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஒரு சீசனும் உயிரோடு இல்லை. அப்ப நாங்க மட்டும் சாக மாட்டோம். இதெல்லாம் கள்ள உபதேசங்கள். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நல்லா பைபிளை படிச்சு சரியான வார்த்தைகளை என்ன செய்யுங்க? பிரசங்கியுங்கள். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பலன் தராரோ, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு எபிலிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காரோ, கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது? கடன் கொடுக்கக்கூடாது. சிலர் அப்படிலாம் மாட்டிட்டு இருக்காங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பலத்தின்படி கொடுக்க ஆரம்பிங்க. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அது கேட்கிறாங்க, இந்த சக்தி எப்படி நடந்ததுன்னு சொல்லி பேதுரு யோவான் எப்படி முடவனா இருந்தவன் இப்படி சோமானான்னு. இது எங்களுடைய சுய பக்தியினாலோ சுய சக்தியினால இல்ல. நாங்க விசுவாசிக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து மூலமே நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நீங்க வரங்களை பயன்படுத்தணும்.
சாதாரணமா ஜோமன்ட்டு போறவங்களா இருக்காதீங்க. கட்டாயமா ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? இதா உங்களுக்கு கிடைத்த வரத்தை பயன்படுத்துங்க. நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே என்ன வரத்த நீங்க எனக்கு குடுத்துருக்கீங்க? அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை பயன்படுத்துங்க. எனக்கே தெரியாது. நான் இன்றைக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்ட வச்சு ஒரு ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் மாதிரி அனுப்பி என்னுடைய சேர்மன், வைஸ் சேர்மன், ஜெனரல் செக்ரட்டரி அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவர் எப்படி அனுப்புறதுன்னு. ஆனா எங்க சேர்மனே சொல்லிட்டாரு. அவர் நம்ம ஊழியத்துக்காக தான் அனுப்புறாரு, எல்லாம் உயர்வுக்காக. அப்ப அந்த ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கார். 2, 3 ஆண்டுகளாக. அப்ப அடிஷனலா உங்களுக்கு கிஃப்ட்லாம் குடுப்பார். உங்களை பயன்படுத்துவார். உங்க மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. 12, 13 நம்ம வாசிச்சிட்டோம். 14வது வசனம் வாசிங்க. 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இப்போ உங்களை தூசிச்சாங்கன்னா, நிந்தனை செய்வார்களானால் நீங்க யாரு? பாக்கியவான்கள். அப்படியே டம்புன்னு சோர்ந்து போயிரும். என்னடா அப்படிலாம் நம்மள இப்படி சொல்றாங்க? நானே அப்படித்தான். நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறேன். ஆனா பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றோம். உங்களை நிந்திச்சா நீங்க மற்றவங்க உங்களை நிந்தித்தால் நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஒருத்தன் உங்களை தூசிச்சா, கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தம் உங்களை தூசித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்றீங்க? தேவனுடைய ஆவியானவர் அங்க என்ன செய்யறார்? மகிமைப்படுகிறார். பதினைந்தாம் வசனம் வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. நம்ம தவறு செய்து அதனால பாடுபடக்கூடாது. நீ கொலை பட்ட மாட்டோம், நமக்கு டைமா திருட மாட்டோம். வேற ஏதாவது தவறு செய்து வேற எதுலயா தேவையில்லாத தலையிட்டு அதனால என்ன பண்ணக்கூடாது? பாடுபடக்கூடாது. இல்லையா? அடாத வழக்குகளில் தலையிடுகிறவன் தெருவிலே உள்ள நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லுவோம். தேவையில்லாத 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? சமாதானம் பண்றதுக்கெல்லாம் போகாம இருக்கிறது நல்லது. அது கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அது நாய் காதை பிடிச்சு இழுத்தா, தெருவுல நாய் காதை பிடிச்சு இழுத்ததுக்கு சமம்னு சொல்லி நீதிமொழியில சொல்லப்படும். அப்படி இழுத்தாத நாய் நம்மள கடிச்சிடும். சிலர் மரித்திருக்கிறாங்க. சண்டை போட்டவங்களை பிடிக்க போய் அவங்கள கத்தியால குத்திருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரி அந்நிய காரியங்கள்லாம் தலையிடக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள்லாம் தலையிடக்கூடாது. இங்க சமாதானம் பண்றேன் அதெல்லாம் ரொம்ப யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் பார்க்கணும். மொத்தத்துல தவறான காரியங்கள்ல மாட்டிக்கிடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்தால் அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடுவான். நான் கிறிஸ்தவங்கிறதுக்காக ஒருத்தன் நம்ம அவமானமா பேசுறான், நம்மள தூசிக்கிறான் அப்படின்னா அதுக்காக வெட்கப்படக்கூடாது. தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு 17வது வசனம் வாசிங்க. 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி தம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கமா இருக்கிறது. தேவனுடைய வீடு என்பது சபையில. முதலாவது ஆண்டவர் எங்கதான் வேலையை ஆரம்பிக்கிறார்? சபையிலே, தேவன் தம்முடைய வீட்டில அல்லது பரலோகத்திலே அதை ஆரம்பிக்கிறது என்பதும் சொல்லலாம். 2 விதமா அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். முந்தி நம்மிடத்திலே துவங்கினால், முதல்ல எங்கதான் ஆண்டவர் கை வைப்பார்னா, முதல்ல பரிசுத்தவான்கள் மேலதான் கை வைப்பார். ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஆரம்பிப்பார். ஏன்னா அவங்களை சபையை பரிசுத்தப்படுத்தணும் தேவன். இதுக்காக சபையில் உள்ள மக்கள் மேலதான் அவங்களதான் சோதனைகளுக்குள்ள அனுப்பி அவர்களை என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். ஒருவேளை உபத்திரவ காலம் கூட இந்தியாவில் அனுப்பப்படலாம்.
ஏன்னா இன்றைக்கு எல்லா ஊழியக்காரனும் பணம் 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 சேர்க்கிறவங்களா, மற்ற மனிதர்களை பற்றி கவலைப்படாதவர்களாய், அப்படிப்பட்டதான் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உத்தரவ காலத்தை தேவன் அனுப்பலாம், நியாய தீர்ப்பை. அப்படி அனுப்பும் போது தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? தன் சொந்த பிள்ளைகளையே அவர் தண்டனை அவர் அனுப்பிப்பாரானால், உபத்திரவத்துக்கு அனுப்புவாரானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாருடைய நிலைமை என்ன ஆகும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நம்மளாம் ரட்சிக்கப்படுறது என்னது? அரிது, நாட் ஈஸி. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ஆண்டவருக்கு பிரியமா இருந்து என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான். அவன்லாம் பக்கத்துல நெருங்க முடியாது. சில சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் எப்படியும் பரலோகத்துக்கு போயிருவோம், எல்லாரையும் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு. ஆண்டவர் என்ன அவ்வளவு அன்பு இல்லாதவரா? தூக்கி நரகத்துல போட்டுருவாரா? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். பதற போல போயிரும். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்போ பாடுபட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வருமானால், உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இது தாங்க முடியாத பாரம், என்னால் தாங்க முடியல, இப்படிலாம் அவமானமா பேசுறாங்க, நிந்தையா பேசுறாங்க, இத்தனை பாடுகள் எனக்கு, நான் இவ்வளவு தேவையில்லாம கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எந்த பாவமும் செய்யாம, எந்த குறைவும் செய்யாம இவ்வளவு பாடுபடுறேன் ஆண்டவரே, நீர் என்ன உதவி செய்யும், நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளும், இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் உம்மிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் ஆண்டவரே, நீங்களே பாத்துங்க. ஒப்படைச்ச பிறகு என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்ம ஒப்படைக்கிறவர் யாரு? உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா. அதனால அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமாய் இருப்போம். ஜெபம் பண்றதுக்கு முன்னால இதுக்கு மிக முக்கியமா நம்ம கற்றுக்கொண்டது, நம்முடைய வரங்களை நாம் பயன்படுத்தணும். நீங்க வரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சா அது மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். என்ன வரம்னு கண்டுபிடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டுல இருக்கிறாங்க. விளையாட்டுகள்ல இருக்காங்க. சிலர் ஓடுறதுல, ஹை ஜம்ப்ல, லாங் ஜம்ப்ல, இப்படி பல விதத்துல இருக்கிறாங்க. எப்படி அதுக்கு வந்தாங்கன்னா, அதுல அவங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு விருப்பம் இருந்தது. ஓட்டப்பந்தயத்துல விருப்பம் வந்திருக்கும், அல்லது ஃபுட்பால் விளையாடுறதுல விருப்பம் வந்திருக்கும். எதுல விருப்பம் இருந்தா அதுலதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பயிற்சி பெற்று தேறி இருப்பாங்க. அதே போல வரங்கள் உள்ளவர்களுக்கும் எந்த வரத்துல நமக்கு டேஸ்ட் இருக்கு? வாலிபர்களுக்கு பிரசங்கிக்க விருப்பம் இருக்கா? குழந்தைகளுக்கு பிரசங்கம் பண்றதுல விருப்பம் இருக்கா? பாட்டு எழுதுறதுல விருப்பம் இருக்கா? பாட்டு பாடுறதுல விருப்பம் இருக்கா? வொர்ஷிப் நடத்துறதுல விருப்பம் இருக்கா? ஒருவேளை இதெல்லாம் வரங்கள்னு சொல்ல முடியாது. ஆனா வரம் என்பது சொல்லப்பட்ட குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், இப்படிலாம் இருக்கு. அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு பயன்படுத்து. நிறைய பேரை ஆண்டவருக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு ஊழியம் மக்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கு காரணம், நிறைய பேர் முடமாகி போயிருக்கிறான். கைகளை நீட்டாம, மற்றவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாம, விடுதலை பண்ண முடியாம, சுகம் அளிக்க முடியாம இன்னைக்கு பலர் முடங்கி கிடக்குறாங்க. நம்ம முடங்கி கிடக்குறோம். அதனால இன்றைக்கும் பலர் மருத்துவமனைகளை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. குருடர்களாய், செவிடர்களாய், ஊமையர்களாய், முடவர்களாய், கேன்சர் பேஷண்ட்ஸா, இன்னும் ஹார்ட் பேஷண்ட்ஸா, சிறுநீரகத்தை இழந்தவர்களாய் பலர் இருக்கிறாங்க. அவருக்கெல்லாம் உங்களுடைய கைகள் அவர்களை தொடும்போது ஒருவேளை சுகம் கிடைக்கலாம். தேவன் அதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் தேவன் நிச்சயமா உங்களை பயன்படுத்துவார். உங்க மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அநேகர் ஆஸ்வதிக்கப்படும். அதனால அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்ப பார்த்தாலும் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக அழுதுட்டு இருக்காரு. நான் நிச்சயமா தைரியமா சொல்ல முடியும். ஒருவேளை ஆரம்ப காலத்துல அப்படிலாம் கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். ஆனா 45 ஆண்டுகளுக்கு மேல எனக்காக சுகவீனம் வந்தா நான் ஜெபம் பண்றேன், எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் ஜெபம் பண்றேன். அது தப்பு கிடையாது. எனக்காகவே எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டுலாம் கிடந்தது கிடையாது. மற்றவர்களுக்காக இந்தியா ரட்சிக்கப்படணும், என்னுடைய மாவட்டம் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்தவர் ரட்சிக்கப்படணும், இதே மாதிரி பாரத்தோடு கூட ஜெபித்து தான் வருகிறேன். ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்.
நீங்களும் இன்றைக்கு பயன்படணும். உங்கள் கைகள் பயன்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் கைகள் மூலம் பெரிய அற்புதங்கள் நடக்கணும். அநேகர் விடுதலை பெறணும். அத பாருங்க. முடங்கிராதீங்க. உங்க பிரச்சனைகளே உங்க குடும்பத்துக்குள்ளே முடங்கிராதீங்க. புறப்பட்டு போச்சோம். உலகம் அங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆமென். கத்தார்ல மட்டும் 16 மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். கத்தார்ல ஒரு சர்ச்சில், பஹ்ரைன்ல 2 சர்ச்சில் பண்ணேன், துபாயில ஒரு இடத்துல பண்ணேன். ஆண்டவர் கொண்டு போவார். இன்னும் ஒருவேளை வயசாயிட்டு இனிமேலாம் போக முடியுமா போக முடியாதான்னு இருந்தாலும் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கா எனக்கு தெரியாது. உங்களையும் பயன்படுத்துவார். இன்னைக்கு ஆயத்தமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இப்ப நான் ஜெபம் பண்ணல, யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த செய்தியை வச்சு யாராவது ஒருவர், யாராவது ஒருவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்தியான வேலைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் எப்படியாக இனி வரும் காலங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டம் தெளிவுமாய் ஆண்டவரே, எங்கள் நேசர் எங்களை அதிகமாய் நேசித்தபடினால் இந்த போதனையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி வரங்களின்படி ஆண்டவரே அப்பா கிரியை செய்ய கிருபை தாங்க டாடி, உதவி செய்ய கிருபை தாங்க டாடி, அதை ஏறெடுக்க கிருபை தாங்க டாடி. ஜெபத்திலே விழித்திருந்து ஆண்டவரே உம்மை எதிர்கொண்டு வருகிற மனவாட்டிகளாய் காணப்பட ஆயத்தப்பட எங்களோடு இருக்கிற மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க டாடி, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஓ, என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆயிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து சேரும் போது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை எங்களோடு கூட வரும்போது அப்பா உள்ள சந்தோஷப்படுமே ஏசப்பா. அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்கப்பா, புத்தி தாங்கப்பா, அதற்கேற்ற கிருபைகளை தாங்க டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் எங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்னும் எங்களையே உய்த்து ஆராய்ந்து அறிந்து அப்பா அதை ஆண்டவரே உபயோகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்காக உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இப்படியாக ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கொண்டு ஆண்டவரே குயவனின் கையில் கொழுக்கப்பட்ட களிமண்ணை போல எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புத தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே கழுத்திற்குரிய பாத்திரமாய் அப்பா எங்களை வணைந்து கொண்டு வருகிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. இன்னும் அதிகமான கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க டாடி. ஓ உமக்கு நன்றி, நன்றி. இன்னும் அநேகரையும் நீதிக்குட்படுத்துகிற மக்களாய் காணப்பட கிருபை தாங்க. எங்கள் அபயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் பயன்படுத்த கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தடைகளை மாற்றுங்க. எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் போல 60-100 பலன் கொடுக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்ட சத்தியம் ஆண்டவரே அதிகமா எங்களிலே பிரதிபலிக்கட்டும் அப்பா, உபயோகப்படுத்தப்படட்டும் அப்பா, பலன் கொடுக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உலக கவலையோ ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ ஆண்டவரே எங்களை நெருக்கி போடாதபடிக்கு அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலையிடப்பட்ட ரத்தத்தினாலே கடிந்து கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ஜெயிக்க கிருபை தாங்க. ஜெயம் கொண்டவர்களாய் காணப்பட எல்லாவற்றிலும் ஜெயிப்பவர்களாய் பா எங்களுக்கு முன்பாக நீங்க எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து முன் சென்றிருக்கீங்க. உங்க கரங்களை பற்றி கொண்டவர்களாய் நாங்களை என் அப்பாவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி அறுப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அண்ணனை இன்னும் ஆசீர்வதிங்க டாடி. அப்பா இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுங்க அப்பா. இன்னும் அதிகமாய் அநேக
அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அநேக தேசங்களுக்கு Yes, sir. கொண்டு செல்லும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அப்பா அவங்களை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதை முற்றிலுமாய் 100% செய்து முடிக்க கிருபை கொடுங்க. பலன் கொடுங்க டாடி, பலன் ஆமென். கொடுங்க டாடி. வயது ஒரு தடை இல்லப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க பலப்படுத்துங்க. 120 Yes, sir. வயது கொண்ட மோசேயை ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலன் பெருகவும் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. என் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை ஆசீர்வாதத்தை அண்ணனுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம். பலப்படுத்தி தாங்கி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் Yes, மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். சூழ்நிலை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே, சோதனை வரும்போது நாங்கள் திகைத்து விடாதபடி அன்பு தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி அந்த நாள் பாட அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பாட அனுபவித்து அதனால கர்த்தாவே நாங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கவும் ஒரு கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களிகூறும்படியாக ஆண்டவரே அந்த பாடுகளுக்கு பங்காளிகள் ஆவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உடைய வரங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் ஆண்டவரே பிரயோஜனம் இல்லாமல் நீர் படைக்கவில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒரு பிரயோஜனத்துக்கு என்று படைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உருவாக்கி இருக்கிறீர், வரங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வரங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நான்லாம் ஒண்ணுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுபவர்களை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற தகுதியினாலே, நீர் கொடுத்திருக்கிற வரங்களினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் மறைந்து மூலையில இருப்பதற்காக அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே ஒளி வீசும் தீபங்களாக ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள பாத்திரங்களாக நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வல்லமையாக்கும், பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே ஒரு புதிய பலனை, புதிய ஆவியை கட்டளையிடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே சுடர் விட்டு பிரகாசிக்க உமக்கென்று வல்லமையாய் பயன்பட உதவி செய். காத்துக்கொள்ளும். குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். உடலின் சுகவீனங்கள், பலகீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. முற்றிலுமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய விடுதலையை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில தாரும். விடுதலையோடு கூட உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய். கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற்றும், இடரல்களை மாற்றும் ஆண்டவர். எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடு நடந்தது. இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.